சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். அண்ணாமலை வீட்டுக்கு வந்த உடனே விஜயா கிட்ட கேள்வி கேட்குறாரு. யாரை கேட்டு மீனா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நீயா ஒரு முடிவெடுத்த? இல்லை என்னை கேட்க வேண்டாம்னு நினச்சியா? இது உன்னுடைய வீடு தான். அதுக்காக யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு நீயே யோசிச்சு மீனா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நீ இப்படியெல்லாம் முடிவெடுக்கிறது சரியா விஜயா? அம்மாவுக்கு மட்டும் இதெல்லாம் தெரிஞ்சது அவ்வளவுதான். சும்மா விட மாட்டாங்க உன்னை. அம்மாவை வர வச்சாதான் நீயும் இங்கே மனோஜும் அமைதியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது மனோஜ் வந்து, அப்பா என்னப்பா நீங்கள், நாங்கள் எங்களுக்காகவா இப்படி ஒரு முடிவெடுத்தோம்? நீங்கள் இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கீங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்கப்பா. அதை விட்டுட்டு மீனாவுக்கு எப்பயும் போல் சப்போர்ட் பண்ணி பேசாதீங்க. மீனா வரும்போது நம்ம வீட்டுக்கு வருவாங்கப்பா. அது மட்டும் இல்லை, கொஞ்ச நாளைக்கு அவங்க அம்மா வீட்டில் இருக்கட்டுமே. ரோகிணி இந்த வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு நம்ம எல்லாரும் பேசி அனுப்பிட்டோம்ல. எதுக்காக ரோகிணி போய் சொல்லி நம்மளை ஏமாத்திருக்காங்க. அதே மாதிரி மீனாவால் பிரச்சனை வருதுன்னா நம்ம பொறுமையாக தான்ப்பா இருக்கணும். அதுக்காக மீனா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்ததில் என்னப்பா தப்பு இருக்குது? இந்த விஷயத்துக்காக கண்டிப்பாக உங்ககிட்ட கேட்டே ஆகணுமா என்ன? உங்களுக்காக தான் அம்மா யோசிச்சு இப்படி ஒரு முடிவெடுத்தாங்க. நீங்கள் என்னடானா வீட்டுக்கு வந்த உடனே ரெஸ்ட் எடுப்பீங்கன்னு பார்த்தா அம்மா கிட்ட கேள்வி கேட்குறீங்களே அப்படின்னு விஜயாவுக்கு மனோஜ் வந்து சப்போர்ட் பண்ணும்போது விஜயா சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்ல, இந்த முத்து மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறான், மீனாவுக்கு என் வீட்டுக்காரர் அண்ணாமலையும் சப்போர்ட் பண்ணுறாரு, எனக்கு சப்போர்ட் பண்ண இந்த வீட்டில் மனோஜ் மட்டும்தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க விஜயா. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன், அதுக்கப்புறமா வந்து பேசிக்கிறேன். ஏன்னா மனோஜும் விஜயாவும் பேசுறது கொஞ்சம் கூட சரியே இல்லை. இவங்க நான் பேசினாலும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தன்னுடைய ரூமுக்கு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போகிறாரு அண்ணாமலை. உடனே விஜயா சொல்கிறாங்க, பரவாயில்ல மனோஜ், யோசிச்சு இப்போ எனக்காக நீ பேசியிருக்க, இதை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. என்ன ஆனாலும் சரி மீனா மட்டும் இந்த வீட்டுக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அங்கே வந்து பார்வதி வராங்க. விஜயா, ஆமாம் அண்ணாமலை அண்ணன் வீட்டுக்கு வந்துட்டாரா? ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்க்கலான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லும்போது, அதான் உனக்கு நிறைய வேலை இருக்குமே, அதனால் வர முடியல அப்படி தானே பார்வதி அப்படின்னு கேட்குறாங்க. அதான் வீட்டுக்கு வந்துட்டேன்ல அண்ணாமலை அண்ணனை பார்க்குறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு, அண்ணாமலை அண்ணன் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. பரவாயில்லம்மா, இப்போ எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. கொஞ்ச நாள் வீட்டில் ரெஸ்ட் எடுக்கணும். ஸ்கூலில் வேலை கிடச்சிது, நிம்மதியாக அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ அங்கேயும் போக முடியாத ஒரு நிலமையில இருக்கேன், என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லும்போது, என்ன விஜயா, இங்கே வந்து முத்து மனோஜ் எல்லாரும் இருக்காங்க, மீனா எங்க அப்படின்னு கேட்கும்போது, நீ மட்டும்தான் இந்த கேள்வி கேட்கல, மீனா எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா அப்படி எங்கே தான் போனா அப்படின்னு கேட்கும்போது, அத்தை மீனா அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க, மீனா இன்னும் கொஞ்ச நாளைக்கு சந்திரா வீட்டில் தான் இருக்க போகிறாங்கன்னு மனோஜ் வந்து பேசுகிறாரு. உடனே விஜயா சொல்கிறாங்க, என்ன பார்வதி வந்த உடனே என் வீட்டுக்காரர்கிட்ட பேசினேன், உடனே மீனாவை பற்றி கேட்குற, என்கிட்ட பேச மாட்டியா? நான் உன்னுடைய ஃப்ரெண்டு தானே அப்படின்னு கேட்குறாங்க விஜயா. உடனே பார்வதி பதில் சொல்கிறாங்க, விஜயா நீ தினமும் என் வீட்டுக்கு வர, உன்னை தினமும் நான் பார்க்குறேன். அது மட்டும் இல்லை, உங்ககிட்ட நான் எப்பவும் பேசிக்கலாமே, அப்பப்போ வீட்டில் நடக்கிறத என்கிட்ட ஃபோனில் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆனால் மீனா அப்படி இல்லை, எப்போயாவது தான் பார்க்க முடியும். மீனாவுக்குன்னு நிறைய வேலை இருக்குது. உங்கள் வீட்டுக்கு நான் வரது தெரிஞ்சாலே மீனா உடனே எனக்கு காஃபியெல்லாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. இன்றைக்கி மீனா இல்லை, எனக்கு அந்த நல்ல காஃபியும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, அதானே பார்த்தேன், காரணம் இல்லாமல் மீனாவை இப்படி பாராட்டி பேச மாட்டியே, மீனாவை நீ தேட மாட்டியே நினச்சேன். மீனாவை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டோம், மீனா இனி இந்த வீட்டுக்கே வரமாட்டா அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ் வந்து கொஞ்ச நாள் கழித்து மீனா வந்துருவான்னு சொன்னாங்க, நீ என்ன இப்படி பேசுகிறேன்னு கேட்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, இதுக்கு மேலே இந்த பிரச்சனையை பற்றி நான் பேச விரும்பவே இல்லை. மீனா அதெல்லாம் இங்கே வந்துருவாங்கம்மா, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரிண்ணே, நான் கொஞ்ச நேரம் விஜயா கிட்ட பேசிட்டு வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு, என்ன விஜயா இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாங்க. ஆமாம் பார்வதி, பூஜை செய்ய வீட்டுக்கு அந்த அம்மா வந்தாங்கல்ல, அவங்க மூலமாக தான் நாங்கள் உண்மையே தெரிஞ்சுக்கிட்டோம். மீனா இந்த வீட்டில் இருந்தால் மனோஜுக்கும் என் வீட்டுக்காரர் அண்ணாமலைக்கும் நிறைய பிரச்சனை வரும்னு சொன்னாங்க. அப்போ இந்த வீட்டில் யாருமே நம்பலை. அவங்கள இங்கே மறுபடியும் வரக்கூடாதுன்னு முத்து என்னென்ன பேசி அனுப்புனான்னு தெரியுமா? ஆனால் இப்போ அவங்க சொன்னது எல்லாமே உண்மைன்னு நடந்துருச்சுல, அவங்க சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. என் வீட்டுக்காரரும் ஹாஸ்பிட்டலில் இருந்து ரொம்ப முடியாமல் வீட்டுக்கு வந்திருக்காரு. இன்னொரு பக்கம் ரோகிணி மனோஜை ஏமாற்றி கையெழுத்து வாங்கிடணும், மனோஜுக்கு வந்து டிவோர்ஸ் கொடுக்கவே கூடாதுன்னு திட்டம் போட்டு வர வச்சு மனோஜை ஏமாற்றணும்னு நினச்சிருக்கா. ஆனால் எப்படியோ மனோஜ் இங்கே வந்து வீட்டுக்கு வந்துட்டான். ரோகிணி நினச்சது நடக்கலை, நல்லபடியாக என் வீட்டுக்காரரும் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டார். மறுபடியும் மீனாவால் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் மீனா இந்த வீட்டில் இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு யோசிச்சு நானே மீனாவை திட்டி அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டேன். மீனா இப்போ அவங்க அம்மா வீட்டில் தான் நிம்மதியாக இருக்கா, அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது, விஜயா நீ பேசுகிறதுலாம் சரியாவா இருக்குது? மீனா அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க,
முத்து உங்கள் வீட்டில் இருக்கான். இப்படி அவங்க 2 பேரும் எவ்வளோ ஒத்துமையாக அந்த வீட்டில் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் இப்போ பிரிஞ்சிருக்காங்கன்னா அதுக்கு காரணமே நீ தான் விஜயா அப்படின்னு சொல்லும்போது, நான் என்ன செஞ்சேன்? வேணும்னா முத்துவும் இங்கேருந்து கிளம்பி போகட்டும், மாமியார் வீட்டிலேயே தங்கட்டும், இல்லையா அவங்க தனி குடித்தனம் போகட்டும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என் வீட்டுக்கு மீனா வரக்கூடாது, அவ்வளவுதான். மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுற முத்துவும் இந்த வீட்டில் இருக்க வேண்டாம், போதுமா பார்வதி அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா இந்த வீட்டில் பொறுப்பான மருமகளாக இருந்து உன்னை எப்பயும் பார்த்துக்கணும், நல்லா கவனிக்கணும்னு நினைக்கிறது மீனா மட்டும்தான். ரோகிணி உன் பேச்சை கேட்கல, உன்னை ஏமாத்திட்டு பொய் சொல்லி மனோஜை கல்யாணம் பண்ணி குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் ஏமாத்திருக்கா. இப்போ தான் உங்களுக்கே ரோகிணியை பற்றின உண்மை தெரிஞ்சிருக்கு. அதனால் ரோகிணி இந்த வீட்டில் இருக்க வேண்டாம்னு முடிவெடுத்திருக்கீங்க. அதென்னவோ சரிதான். ஆனால் ஸ்ருதி ரவி மேலே உள்ள கோவத்தில் தன்னுடைய அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டா. உங்களால் ஸ்ருதியை சமாளிக்க முடியல. ஸ்ருதி கிட்ட பேசி புரிய வச்சு இந்த வீட்டுக்கு வர வைக்க முடியல. ஏன்னா உங்கள் யார் பேச்சையும் ஸ்ருதி கேட்கவே மாட்டா. ஆனால் மீனா அப்படி இல்லையே. வீட்டு வேலையவும் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு ஒவ்வொன்றையும் சமைச்சு கொடுத்துட்டு பூக்கடையிலையும் இருக்கிற வேலையை பார்த்து தன்னுடைய திறமைக்கு மீனா வந்து நல்லபடியாக முன்னேறிட்டு இருக்கா. மீனா நினச்ச மாதிரியே புது புது பிஸ்னஸ் செஞ்சு நல்லபடியாக முன்னேறி வரும்போது இப்படி செஞ்சு மீனாவை வந்து தேவையில்லாமல் பேசி அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிட்டியே. மீனாவை பார்த்து நீங்கள் பொறாமப்படுறீங்க. மீனா எங்கே முன்னேறி வந்துருவாளோன்னு நினச்சி பொறாமப்படுறதுனால தான் இப்படி மீனா மேலே உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு. மீனாவால் தான் பிரச்சனை வருதுன்னு அந்த அம்மா சொன்னதை நம்பி அப்படியே வந்து பிரச்சனை செஞ்சுட்டேன் விஜயா. ஆனால் இப்போவும் சொல்கிறேன், மீனாவும் முத்துவும் மட்டும்தான் உனக்கு ஒரு பிரச்சனைனா முன்னாடி வந்து நிற்பாங்க. மனோஜெல்லாம் நம்பினா ஒரு பிரயோஜனமும் இல்லை. மனோஜ் தன்னுடைய வாழ்க்கைக்காக மட்டும்தான் யோசிப்பான். ஏன் இங்கே மனோஜ் வந்து பிஸ்னஸில் ஒரு பிரச்சனைன்னு உடனே உன்கிட்ட தானே உதவி கேட்டான். மற்ற யார்கிட்டையாவது பேசினானா இதை பற்றி? இல்லையே. ஆனால் மனோஜோட வாழ்க்கைக்காக நீ என்ன வேணாலும் செய்வ. ஆனால் உனக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தா முத்து மட்டும்தான் உனக்கு எப்பயுமே துணையாக இருப்பான்னு நீ மறந்துடாத. என்னவோ இதெல்லாம் சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். என் பையன் என்னை புரிஞ்சுக்கல, அதுக்கு காரணம் நீ தான். நீ செஞ்ச பிரச்சனையால் என் பையன் இப்போ வரைக்கும் என்கிட்ட பேசாமல் இருக்கான். என் பையனை என்கிட்டேருந்து நீ பிரிச்சுட்ட. என் பையன் என்னை புரிஞ்சுக்காம இப்போ வரைக்கும் என் முகத்தில் முழிக்கக்கூடாதுன்னு என்னை கண்டுக்காமல் இருக்கான். மாதம் மாதம் எனக்கு அனுப்புகிற பணத்தை கூட இங்கே என் பையன் அனுப்புறதில்ல. நானும் எதையும் எதிர்பார்க்குறதில்ல. ஆனால் உனக்கு அப்படி இல்லையே. உன்னுடைய பசங்க எல்லாரும் உங்கள் வீட்டில் தான் இருக்காங்க. அவங்க ஒத்துமையாக இருக்கணும். அவங்க உன்னுடைய மருமக எல்லாரும் உன்னை நல்லா பார்த்துக்கிறாங்க. நீ இந்த வீட்டில் எந்த வேலையும் செய்கிறதில்ல. உனக்கு சமைச்சு கொடுக்க மீனா இருக்கா. உனக்கு ஏதாவது தேவைப்படுதுன்னா உடனே முத்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருவான்னு இவங்க எல்லாரும் உன் கூடவே இந்த வீட்டில் இருக்கிறதுனால அவங்களுடைய அருமை பெருமை உனக்கு தெரியல. நீயும் என்ன மாதிரி தனியாக இருந்தால் தான் முத்து மீனாவோட அருமை என்னன்னு பெருமை என்னன்னு உனக்கு புரிய வரும். அது வரைக்கும் நீ யாரையும் புரிஞ்சிக்க மாட்ட. நீ நினைக்கிறது மட்டும்தான் நடக்கணும்னு நினைப்ப அப்படின்னு மீனா முத்துவை விட்டு கொடுக்காம விஜயா செஞ்சது எல்லாமே ரொம்ப பெரிய தப்பு. விஜயா இப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு விஜயா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க பார்வதி. உடனே மனோஜுக்கு ரொம்ப கோவம் வருது. அத்தை என்ன இப்படி பேசுறீங்க? நான் இருக்கும்போது என் அம்மா கிட்ட முத்துவை ரொம்ப பாராட்டி பேசுறீங்க. எங்கள் அம்மாவுக்கு ஒரு பிரச்சனைனா நான் உதவி செய்ய மாட்டேன்னா என்ன? என் அம்மா என் பிஸ்னஸ்க்கு எவ்வளோ உதவி செஞ்சுருக்காங்க தெரியுமா? அதெல்லாம் என்றைக்கும் என்னால் மறக்க முடியாது. இந்த வீட்டில் யாருமே எனக்கு உதவி செய்ய மாட்டேன்னு சொன்னதுக்கப்புறமா எனக்காக உதவி செய்கிறது என் அம்மா மட்டும்தான். என் பிஸ்னஸில் மட்டும் நல்லபடியாக எனக்கு வருமானம் வந்தால் என் அம்மாவுக்காக நான் புது வீடு கூட வாங்கி கொடுப்பேன். இந்த சின்ன வீட்டிலேருந்து நாங்கள் ஏன் கஷ்டப்படணும்? என் அம்மாவை எவ்வளோ நல்லா பார்த்துப்பேன் தெரியுமா? இங்கே நல்லா சம்பாதிக்கிற பணத்தை ரோகிணிக்கு நகை வாங்கி கொடுக்கணும், வீடு வாங்கி கொடுக்கணும்னு நான் எவ்வளவோ ஆசைப்பட்டேன். ஆனால் ரோகிணி என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டா. ஆனால் என் அம்மா அப்படி இல்லை. இப்போ வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறது என் அம்மா மட்டும்தான். அவங்கள அப்படியே விட்டுருவேன்னா என்ன? நானும் எங்கள் அம்மாவுக்கு எப்பயுமே வந்து உதவி செய்வேன். என் அம்மாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவேன். முத்து மாதிரிலாம் இல்லை. என் அம்மா நினச்ச மாதிரியே நல்லா படித்து நான் இப்போ வந்து நல்ல பிஸ்னஸ் செய்கிறேன்ல. ஆனால் அந்த முத்து சாதாரண கார் டிரைவராக இருக்கான். அவனால் என்ன செய்ய முடியும்? அதுலேயும் இந்த மீனா பூக்கடைக்கு ஓனர் ஆகிட்டாங்களாம். அதனால் மீனாவை முத்து விட்டு கொடுக்காம ரொம்ப பெருமையாக பேசுகிறான். ஆனாலும் என்ன மாதிரி அவங்களால பிஸ்னஸ் செய்ய முடியுமா? சம்பாதிக்க முடியுமா? என் அம்மாவை சந்தோஷமாக பார்த்துக்க முடியுமா? அதனால் அவங்க 2 பேரும் இந்த வீட்டில் இருக்க வேண்டாம்னு நாங்கள் முடிவெடுத்துட்டோம். நீங்கள் என்னவோ எனக்காக பேசாமல் முத்துவுக்காகவும் மீனாவுக்காகவும் பேசிகிட்டு இருக்கீங்க. இப்படிலாம் பேசாதீங்க அத்தை, என்னால் தாங்கிக்கவே முடியல. அம்மா இவங்க பேச்சை கேட்டு நீங்கள் சந்தேகப்படாதீங்கம்மா. உங்களுக்காக நான் இருக்கேன், கவலைப்படாமல் இருங்கம்மா அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். மனோஜ் நல்லா தான் பேசுகிற, ஆனால் உன்னை பற்றி எனக்கு தெரியுமே. பிஸ்னஸ் செய்யணும்னு ஆசைப்பட்ட நீ பிஸ்னஸ்க்காக என்னென்ன செய்யணும்னு யோசிக்காமல் நிறைய கடன் வாங்கி வச்சுருக்க. பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் விஜயா பக்கம் நிற்கிற. விஜயா உதவி செய்வான்னு நினைக்கிற. ஆனால் மீனாவும் முத்துவும் அப்படி இல்லை. பிரச்சனைன்னு வந்தாலும் அவங்களே பிரச்சனையை சமாளிப்பாங்க. அவங்க கண்டிப்பாக பிஸ்னஸ் செஞ்சு முன்னேற தான் போகிறாங்க. முத்து மீனாவை பார்த்து நீங்கள் பொறாமப்பட தான் போகிறீங்க.
முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் நம்ம ரொம்ப கோவப்பட்டோம். ஆனால் முத்துவும் மீனாவும் நல்லா சம்பாதிச்சு இப்போ இந்த அளவு நல்லா முன்னேறி வந்திருக்கிறாங்களேன்னு விஜயா ஒரு நாள் கண்டிப்பாக மீனாவை பார்த்து சந்தோஷப்படுவா, மீனாவை புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சரி விஜயா, என்ன பேசினாலும் நீ திருந்த போகிறதில்ல, ஆனாலும் நீ முத்து மீனாவை கண்டிப்பாக புரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பேசும்போது உன் பையன் இப்போ உன்கிட்ட பேசாமல் இருந்ததுக்கு காரணமே நான் தானே வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் விஜயா, உண்மைதானே, நீ தானே பொய் சொல்லி எனக்கும் என் பையனுக்கும் இடையில பிரச்சனை வர்றதுக்கு காரணமே நீ தானே, அதை என்னைக்கும் மறக்க முடியாதுல்ல, அதான் சொன்னேன், இதில் என்ன இருக்குது, உன்னை மாதிரி நான் பொய் சொல்லலையே, உண்மையை தானே சொன்னேன். சீக்கிரமாக உன்னுடைய மருமக மீனாவை புரிஞ்சுக்கிட்டு மீனாவை இந்த வீட்டுக்கு வர வைக்கிற வழியை பாரு. அதை விட்டுட்டு மனோஜோட வாழ்க்கைக்காக இப்படிலாம் செய்யாத, இதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. நீ நல்ல மாமியார் தானே, அப்போ உன் மருமக மீனாவை நீ வந்து ஏற்றுக்கணும். நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு தன்னுடைய வீட்டுக்கு கிளம்புறாங்க. என்ன மனோஜ், வர வர பார்வதி இப்படி மாறிட்டா, என் பேச்சை கொஞ்சம் கூட கேட்கறதில்ல, எப்போ பார்த்தாலும் மீனாவை பக்கமே பேசுகிறா, மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறா அப்படின்னு சொல்லும்போது, அம்மா மீனாவும் முத்தவும் இப்படிலாம் பேச சொல்லி அனுப்பியிருப்பாங்க. யார் என்ன சொன்னாலும் இங்கே பார்வதியத்தை உங்கள் ஃப்ரெண்டு தான், அவங்களே சொன்னாலும் நீங்கள் மனசு மாறவே கூடாதுமா, மீனாவுக்கு மட்டும் நீங்கள் என்னைக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் இங்கே வந்து அண்ணாமலை தன்னுடைய ரூம்லேருந்து கவனிக்கிறாரு. பார்வதி எவ்வளோ தெளிவாக பேசிட்டு போகிறா, மீனாவோட அருமை பெருமை என்னன்னு பார்வதிக்கு கூட புரிஞ்சிருக்கு. ஆனால் அந்த விஜயா கேட்டு தெரிஞ்சிக்க மாட்டேங்கிறாளே, என்னதான் செய்கிறது அப்படின்னு அண்ணாமலை யோசிக்கிறாரு. மீனாவுக்கு பார்வதி ஃபோன் பண்ணுறாங்க. மீனா, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா எப்பயும் போல் எங்கள் வீட்டுக்கு பூ எடுத்துகிட்டு வந்துடுமா அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி. கண்டிப்பாக வரேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு பூக்கடையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எப்பயும் போல் பார்வதி வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க மீனா. அங்கே சிவன் வந்து மீனாவை பார்த்த உடனே, மீனா எப்படி இருக்கீங்கன்னு கேட்க, நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, பார்வதி அத்தை தான் வர சொன்னாங்க, பூ எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லும்போது, எப்படி இருக்கம்மா மீனான்னு கேட்க, மீனா உடனே அழ ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு எல்லா உண்மையும் தெரியும், உன்னுடைய மாமியார் விஜயாவை பார்த்து பேசிட்டு தான் வந்தேன், அதனால தான் உன்னை பார்க்கணும் பேசணும்னு தோணுச்சு. நீ வீட்டில் இருப்பேன்னு நினச்சேன், ஆனால் உங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறியே, ஏன் மீனா அங்கே போக முடியாது, இந்த வீட்டில் தான் இருப்பேன்னு நீயும் விஜயாவை எதிர்த்து பேச வேண்டிதானே அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி எதிர்த்து பேசினா மட்டும் விஜயாத்தை மாறிடுவாங்களா, திருந்திடுவாங்களா என்ன? அவங்க கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை, அவங்களுக்கு புரிய வைக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் என் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். என்னால் யாரும் கஷ்டப்படக்கூடாது, மனசு வேதனைப்படக்கூடாது, அதனால் அவங்கள எதிர்த்து பேச எனக்கு தோணலை அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. எப்படியாவது மீனாவுக்கு உதவி செய்யணும், மீனா ரொம்ப பாவம், விஜயாவை கூட எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்னு ஒரு நல்ல மருமகளாக இருக்கா. ஆனால் விஜயாவோட அங்கே வந்து விஜயா தன்னுடைய பையன் மனோஜுக்காகவும் அண்ணாமலை அண்ணனுக்காகவும் நல்லது செய்கிறேன்னு மீனா அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, மீனா நீ எனக்கு எவ்வளவோ உதவி செஞ்சுருக்க, உனக்கு நல்லா சமைக்க தெரியும்ல, எனக்கு கதை சொல்ல தெரியும், அதனால் நான் கதை சொல்கிறேன், இதன் மூலமாக எனக்கு நல்ல வருமானமும் வருது, அதே மாதிரி நல்ல பேர் கிடச்சிருக்கு மீனா, எல்லாரும் என்னை பாராட்டுறாங்க, உனக்கே தெரியும்ல, அதே மாதிரி நீ ஏன் சமையல் செய்யக்கூடாது, இதே மாதிரி நான் கதை சொல்கிற மாதிரி இது நிறைய பேருக்கு பிரயோஜனமாக இருக்குல்ல, நீயும் சமையல் செஞ்சு அதன் மூலமாக இதை நிறைய பேர் பார்த்தாங்கன்னா உன்னையும் பாராட்டுவாங்க, இப்படிலாம் சமைக்கலாமா, விதவிதமாக நீ சமைச்சு அவங்களுக்கு கற்றுக் கொடுத்த மாதிரியும் இருக்கும், அவங்களும் நீ எப்படி சமைக்கிறன்னு பார்த்து தெரிஞ்சுப்பாங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அதுக்கெல்லாம் எனக்கு நேரமே இல்லை, பூக்கடையில் நிறைய வேலை இருக்குது, ஒவ்வொரு வீட்டுக்கும் பூ கொண்டு போகணும், டெக்கரேஷன் ஆர்டர் வேறு வரும், இதில் மீதி இருக்கிற நேரத்தில் என்னால் எப்படி சமைச்சு உங்களை மாதிரியே வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மீனா, உன்னால் முடியும் மீனா, உனக்கு நிறைய திறமை இருக்குது, நான் கதை சொல்கிறதுனால இங்கே நிறைய பேர் இந்த கதையை கேட்டு அவங்களுக்கு இது எல்லாமே பிரயோஜனமாக இருக்குன்னா, இதே மாதிரி நீயும் சமைச்சு மற்றவங்களுக்கு இதெல்லாம் தெரிய வச்சேன்னா, இப்படிலாம் சமைக்கலாமான்னு உன்னை பார்த்து தெரிஞ்சுப்பாங்கல்ல, இதன் மூலமாக உனக்கு நிறைய வருமானமும் வரும், அதே மாதிரி எல்லாரும் உன்னுடைய சமையலை பார்த்து உன்னை பாராட்ட ஆரம்பிப்பாங்க, அதுக்கப்புறம் ஸ்ருதி மாதிரியே நீயும் பெரிய ரெஸ்டாரண்ட்டு வைக்கலாம், ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனர் ஆகலாம், உனக்கு நல்லா சமைக்க தெரியும், ஏன் நீ வந்து காஃபி கொடுப்பல்ல, அதுக்காகவே அப்பப்போ உங்கள் வீட்டுக்கெலாம் நான் வந்திருக்கிறேன், அதனால் நீ ரொம்ப ருசியாக சமைச்சு கொடுப்பேன்னு எனக்கு தெரியும், நீ மட்டும் இப்படி சமைச்சு எப்படி சமைக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிய வைக்கிற மாதிரி நீயும் இந்த மாதிரிலாம் செஞ்சேன்னா கண்டிப்பாக இதன் மூலமாக உனக்கு நல்ல வருமானம் வரும், எல்லாரும் பாராட்டுவாங்க, இதன் மூலமாக உனக்கு நல்ல வருமானம் வந்துச்சுன்னா நீ பெரிய பிஸ்னஸ் செய்யலாம், நல்லபடியாக முன்னேறலாம், இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சுட்டு மீதி இருக்கிற நேரத்தில் இப்படி நீ செய்ய போகிறேன்னு சொல்லு, இங்கே சிவன் இருக்காரு, உனக்கு கண்டிப்பாக உதவி செய்வார் அப்படின்னு சொல்கிறாங்க.
என்னால முடியுமான்னு கேட்கும்போது, உடனே சிவன் வந்து சொல்றாரு, "மீனா, உங்க திறமைக்கு கண்டிப்பா உங்களால என்ன வேணாலும் செய்ய முடியும். பார்வதி இப்படிதான் எனக்கு கதை சொல்லவே தெரியாதுன்னு சொன்னாங்க. நான் உதவி செஞ்ச உடனே அவங்க நல்லா கதை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அதே மாதிரி நீங்களும் சமைச்சு, அதன் மூலமா நெறைய பேர் இந்த சமையல் எப்படி செய்றீங்க? என்னென்ன சமையலெல்லாம் செய்றீங்கன்னு பார்த்து, இதன் மூலமா அவங்க வந்து பயனடைவாங்க. பிரயோஜனமாவும் இருக்கும். உங்களுக்கும் நல்ல வருமானம் வரும். என்ன சொல்றீங்க மீனா? நான் உதவி செய்றேன் மீனா" அப்படின்னு இங்க வந்து பார்வதியோட ஃப்ரெண்டு வந்து மீனா கிட்ட சொல்ல, பூக்கடையில நெறைய வேலை இருக்கிறதுனால இதெல்லாம் செய்ய முடியுமான்னு தெரியல. ஆனா நீங்க சொல்றீங்க, உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க மீனா. என்ன மீனா? நீ என்ன நம்புறல்ல? எனக்கு கூட தான் கதை சொல்ல தெரியாதுன்னு சொன்னேன். ஆனா நீ என்ன சொன்ன? உங்களுக்கு நெறைய திறமை இருக்கு. கண்டிப்பா நீங்க முன்னேறி வருவீங்கன்னு. என்கிட்ட நம்பிக்கையா பேசுனது நீ மட்டும் தான் மீனா. உன்னால தான் நான் வந்து இப்ப நல்ல பேர் வாங்குறேன், நல்லா சம்பாதிக்கிறேன். இப்படி எனக்கு நம்பிக்கை குடுத்ததே நீ தானே மீனா. உனக்கு ஒரு பிரச்சனைனா, உனக்கு உதவி செய்ய நான் வரமாட்டேனா என்ன? நீ உனக்கு தெரிஞ்ச சமையல நல்லபடியா செய்யணும். நீ நல்ல ருசியா சமைப்பேன்னு தெரியும். இதன் மூலமா நீ எப்படி சமைக்கிறன்னு பார்த்து மத்தவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். அவங்களுக்கு பிடிச்சிருந்தா, அவங்க தினமும் நீ என்ன சமைக்கிறன்னு பார்ப்பாங்க. அதன் மூலமா உனக்கு வருமானம் வரும்ல, அப்படின்னு சொல்லும்போது, நீங்க சொல்றது சரிதான். எனக்கு இந்த வேலை செய்யலான்னு நெனைக்கிறேன். நீங்க கதை சொல்றீங்க. நானும் சமையல் செஞ்சு எனக்கு இருக்கிற திறமைய மத்தவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, இந்த சமையல பார்த்து அவங்களுக்கு பிடிச்சிருந்தா, அவங்க தினமும் என் சமையல பார்க்கட்டும். அவங்களும் அதே மாரி செஞ்சு பயனடையட்டும். எனக்கு இதன் மூலமா பெருசா வருமானம் வரலனாலும் பரவால்ல. நல்ல பேர் கிடைச்சாலே போதும் அப்படின்னு சொல்றாங்க. பாத்தியா மீனா, இப்ப கூட நீ பணத்த எதிர்பார்க்கல. மத்தவங்களுக்கு நீ செய்ய போற இந்த சாப்பாடு வந்து மத்தவங்க பார்த்து இத எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா நீ முன்னேறி வருவ அப்படின்னு சொல்லிட்டு, மீனா தினமும் பார்வதி வீட்டுக்கு போறாங்க. பார்வதியும் அவங்களுடைய ஃப்ரெண்டு உதவி செய்றதுனால, மீனா வந்து எப்படி சமைக்கிறது? அவங்க தினமும் அ ஒவ்வொரு சாப்பாட வந்து சமைச்சு காட்டுறாங்க. அத மத்தவங்க பார்த்து தெரிஞ்சுக்கணுன்றதுக்காகவே, மீனா வந்து பார்வதி எப்படி கதை சொல்றாங்களோ, அதே மாதிரி இவங்களும் இந்த வேலைய சரியா ஆரம்பிக்கிறாங்க. இங்க சிவன் வந்து மீனாவுக்கு உதவி செய்றாரு. இதன் மூலமா மீனாவும் தினமும் ஒவ்வொரு சாப்பாட வந்து சமைச்சு காட்டுறாங்க. அதன் மூலமா நெறைய பேர் மீனா சமையல வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்களுக்கு மீனா பேசுறது ரொம்ப பிடிச்சு போயிருது. தினமும் மீனா என்னென்ன சமைக்கிறாங்கன்னு பார்க்க ஆர்வமா இருக்கிறாங்க. அதன் மூலமா அ எல்லாரும் அங்க தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க எல்லாரும் மீனா கிட்ட சொல்றாங்க, "நீ தானம்மா அங்க இப்ப புதுசா சமையல்லாம் செஞ்சு காமிச்சிட்டுருக்க? உன்னுடைய சமையலெல்லாம் ரொம்ப ருசியா இருக்குதும்மா. இன்னைக்கு கூட நீ சமைச்ச மாதிரியே தான் எங்க வீட்ல சமைச்சேன். நீங்க செய்ற சமையல் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தினமும் நீங்க என்ன சமையல் செய்ய போறீங்கன்னு நாங்க கண்டிப்பா பார்ப்போம்." அப்படின்னு சொல்லி பேசிட்டு போறாங்க. "என்ன மீனா எல்லாரும் தேடி வந்து உன்ன பெருமையா பேசுறாங்க? பார்வதி அத்தை தான் இப்படி கதை சொல்றாங்க. இதன் மூலமா அவங்களுக்கு நல்ல வருமானம் வருதுன்னு நெனச்சா, இப்ப நீயும் அவங்கள மாரியே இப்படி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டியா? அப்ப நமக்கு நல்ல வருமானம் வருமான்னு?" கேட்கும்போது, "ஆமாங்க. முன்னாடியெல்லாம் நெறைய பேர் வந்து பார்க்கல. ஆனா இப்ப நெறைய பேர் வந்து விரும்பி பார்க்குறாங்க. நான் என்ன சமைக்கிறேன்னு ஆர்வமா பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால வருமானம் வருதுங்க." அப்படின்னு சொல்லும்போது, கேட்கவே சந்தோஷமா இருக்கு மீனா. எங்க எனக்கும் சவாரிக்கு பெருசா யாரும் கூப்பிட மாட்டேங்கிறாங்க. இப்படியே வருமானம் இல்லாம இருந்தா, நம்மலாம் எப்ப வந்து வீடு வாங்குறது? மாடியில ரூம் கட்ட முடியலன்னு அம்மா எப்படிலாம் பேசுறாங்க. மனோஜோட ரூம் நமக்கு கிடைச்சதுலேருந்து அம்மா என்னென்ன பேசி திட்டிட்டு இருந்தாங்க. இப்ப நீ வேற உங்க அம்மா வீட்ல இருக்கிறியா? இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சே! உன்ன வந்து தனி குடித்தனம் கூப்பிட்டு போனாலும் பிரச்சனைய சமாளிக்க முடியாதுன்னு யோசிச்சேன். ஆனா பார்வதி அத்தை இப்படி ஒரு உதவி செய்வாங்கன்னு நான் நினைக்கவே இல்லன்னு சொல்லும்போது, பார்வதி அத்தைக்கு நம்மள ரொம்ப பிடிக்குங்க. அவங்க இப்ப கூட சொன்னாங்க, "நான் சம்பாதிச்ச பணம் எல்லாத்தையும் உங்களுக்கு குடுக்குறேன். புதுசா பிசினஸ் ஆரம்பிச்சு, விஜயா முன்னாடி நீங்க முன்னேறி காட்டணும். என் பையன் கூட எனக்கு சப்போர்ட் பண்ணதில்ல. ஆனா எனக்கு ஒரு பிரச்சனைனா, முத்துவும், மீனாவும் தானே வருவீங்க. அதனால உங்களுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன்னு" அவ்ளோ அக்கறையா, அவ்ளோ பாசமா என்கிட்ட பேசுனாங்க தெரியுமா? அவங்களால தாங்க இப்ப என்னால இப்படி வந்து சம்பாதிக்க முடியுது. எனக்கு தெரிஞ்ச வேலைய தாங்க செய்றேன். எனக்கு தான் சமைக்க பிடிக்குமே! எப்படி சமைக்கணும்னு தெரியுமே! அத மத்தவங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன். அவ்வளவுதானங்க அப்படின்னு சொல்றாங்க. கேட்கவே சந்தோஷமா இருக்கு. என் அம்மா என்கிட்ட சரியா பேச மாட்டாங்க. அந்த வீட்டுக்கு நான் வரணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்க வீட்ல நான் இருக்கக்கூடாதுன்னு நெனப்பாங்க. ஆனா பார்வதி அத்தை நமக்கு எவ்ளோ பெரிய உதவி செஞ்சிருக்காங்க. உன்ன அவங்க பொண்ணா பார்க்குறாங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு மீனா அப்படின்னு. பார்வதி செஞ்ச உதவிய நெனச்சு ரொம்பவே பெருமைப்படுறாரு, சந்தோஷப்படுறாரு முத்து. இங்க சிவன்
மீனா கிட்ட சொல்கிறாங்க, மீனா நீங்கள் நேற்று சமையல் செஞ்சீங்கல்ல, நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு நிறைய வருமானம் வரும். சொல்லப்போனால் நீங்கள் இப்போ பூக்கடைக்கு போகலைனாலும் உங்களுக்கு இந்த வருமானமே போதும். சீக்கிரமாக நீங்கள் புது வீடே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா? எனக்கு நிறைய பணம் வரணும்னு நினைக்கல. எனக்கு பிடிச்சது சமையல் தான். வீட்டில் எல்லாருக்கும் என்ன வேணும்னு கேட்டு கேட்டு சமைச்சு கொடுப்பேன். இப்போ எனக்கு தெரிஞ்ச சமையலால் இப்படி எனக்கு நல்ல பேர் கிடைக்குது. நான் பூ கொடுக்க போகும்போதெல்லாம் எல்லாரும் என்னை பெருமையாக பேசுகிறாங்க, பாராட்டி பேசுகிறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் எனக்கு உதவி செஞ்சதால தானே. பார்வதி அத்தை சொன்னப்ப இதெல்லாம் செய்ய முடியுமான்னு யோசித்தேன். ஆனால் நீங்களும் எனக்கு உதவி செஞ்சதால தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு மீனா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை மீனா, உங்களுக்கு நிறைய திறமை இருக்குது. ஏன் நீங்கள் டெக்கரேஷன் ஆர்டர் எடுத்து செய்கிறீங்க, இங்கே ஃப்ரூட் பொக்கே ஆர்டர் எடுத்து செஞ்சீங்க, புது பிஸ்னஸ் செய்யணும்னு ஆசைப்பட்றீங்க, முத்துவுக்கு இங்கே வந்து பிஸ்னஸ் ஆரம்பித்து கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வேலையை செஞ்சு முன்னேறணும்னு நீங்கள் நினைக்கும்போது உங்களுக்கு இருக்கிற திறமைக்கு தான் நீங்கள் வந்து இப்போ நல்லபடியாக முன்னேறி வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். மீனாவுக்கு நல்ல வருமானம் வருது. அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்த மீனா வந்து பார்வதி கிட்ட பணம் கொடுக்குறாங்க. அத்தை, நீங்கள் எனக்கு உதவி செஞ்சதால எனக்கு இவ்வளோ பணம் கிடச்சிருக்கு. நான் வீட்டில் இருந்தால் அண்ணாமலை மாமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியிருப்பேன். இந்த உண்மையை அவர்கிட்ட சொல்லியிருப்பேன். அந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு மனோஜும் விஜயாத்தையும் சொன்னதுக்கப்புறமா அங்கே போக முடியல. நீங்கள் செஞ்ச உதவிக்காக இந்த பணத்தை உங்ககிட்ட கொடுக்குறது தான் சரி. எனக்கு நல்ல பேர் கிடைக்கிறதே போதும். இந்த பணத்தை நீங்களே எடுத்துக்கோங்கன்னு சொல்லும்போது, என்ன மீனா நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு தினமும் கடையில் வேலை பார்க்குறது, டெக்கரேஷன் ஆர்டருக்கு போகிறதுன்னு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து நீ இருக்கிற நேரத்தில் சரியாக சாப்பிடாம ரெஸ்ட் எடுக்காமல் தூங்காமல் நீ சமைக்கிறத மற்றவங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும், மற்றவங்க அதை வந்து அதே மாதிரி செஞ்சு பார்க்கணுன்னு ஆசைப்படுற உன்னுடைய திறமைக்காக தான் இவ்வளோ பணம் கிடச்சிருக்கு. இந்த பணத்தை என்கிட்ட கொடுக்குறியேம்மா, நீ முன்னேறணுன்றதுக்காக தானே உனக்கு நான் உதவி செஞ்சேன். விஜயா உன்னை மருமகளாக ஏற்றுக்கவே முடியாதுன்னு என் முன்னாடியே என்னென்ன பேசினா தெரியுமா? என் பையனையும் என்கிட்டேருந்து பிரித்தது மட்டும் இல்லாமல் என் பையன் இப்போ என் பேச்சை கேட்கவே கூடாதுன்னு இருக்கான். விஜயாவுக்கு சரியான பதில் கொடுக்கணும்னு நினச்சேன், ஆனால் எப்படின்னு தெரியல. இப்போ நீ நல்லபடியாக முன்னேறினா இதன் மூலமாக விஜயாவுக்கு நான் கண்டிப்பாக சரியான பதில் கொடுப்பேன்னு நினைக்கிறேன். என்னால் நீ முன்னேறின மாதிரி இருக்கணும், என்னால் நீ நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே மீனாவுக்கு நல்ல வருமானம் வர்றதுனால மீனா வந்து நான் அந்த பணத்தை வச்சு எப்படியாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு புதுசாக பெரிய ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறாங்க. இங்கே முத்து தான் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனராக இருக்கணும், மற்ற வேலையெல்லாம் நானே பார்த்துப்பேன். இங்கே ஸ்ருதி ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கும் போது அந்த ரெஸ்டாரண்ட்டை கவனிக்காமல் கண்டுக்காமல் இங்கே வந்து ஸ்ருதி மட்டுமே அந்த பிஸ்னஸை பார்க்கணுன்னு இங்கே ரவி கண்டுக்காமல் இருந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு முத்துவும் மீனாவும் வந்து ஒன்றாவே இந்த பிஸ்னஸை ரொம்ப சந்தோஷமாக ஆரம்பிக்கிறாங்க. முத்துவும் மீனாவும் இப்படி பிஸ்னஸ் ஆரம்பிக்கிற விஷயம் அண்ணாமலைக்கு தெரிஞ்சாலும் அண்ணாமலையால் அங்கே போகவும் முடியல. ஏன்னா சரியாக எனக்கு நடக்கவும் முடியல. ஆனால் மீனா இப்போ நல்லபடியாக முன்னேறி வரா. அதை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அங்கே போகணுன்னு தான் எனக்கு தோணுது. இருந்தாலும் அப்படியே நான் போனாலும் விஜயா தேவையில்லாமல் பிரச்சனை செய்வா. அவங்களாவது நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கட்டும், அவங்க முன்னேறி வரதை பார்த்து விஜயா பொறாமப்படணும் அப்படின்னு அண்ணாமலை நினைக்கும்போது இங்கே மனோஜ் வந்து, அம்மா பாருங்களேன், இந்த மீனா சமைக்கிறதெல்லாம் வருதுமா என் ஃபோனில், எத்தனை பேர் பார்த்துருக்காங்க பாருங்கம்மா. எனக்கு என்னவோ பார்வதியத்தை தான் மீனாவுக்கு உதவி செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பார்வதியத்தை கதை சொல்கிறாங்க, எல்லாரும் பார்வதியத்தையே பாராட்டுறாங்க. இந்த மீனா ஏற்கனவே ரொம்ப நல்லா சமைப்பாங்கல்லம்மா, அவங்களுக்கு தெரிஞ்ச வேலையை செய்யணும், இதன் மூலமாக நல்ல வருமானம் வரணும்னு தினமும் மீனா சமைக்கிறாங்கம்மா. எல்லாரும் மீனாவை இங்கே பாருங்கள் பாராட்டி பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மீனா சமைக்கிறது நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. தினமும் ஆர்வமாக மீனா சமைக்கிறத நிறைய பேர் பார்க்குறாங்க. அதனால மீனாவுக்கு நல்ல வருமானம் வருதுமா. அதான் நம்மளை கண்டுக்காம நம்ம வீட்டுக்கு வராமல் நம்மக்கிட்ட மன்னிப்பு கேட்காம அவங்களே புது வீடெல்லாம் வாங்கிடுவாங்க போல. எனக்கு என்னவோ சந்தேகமாக இருக்குன்னு சொல்லும்போது இங்கே மனோஜோட ஃப்ரெண்டு வந்து வீட்டில் வந்து, மனோஜ், முத்துவும் மீனாவும் பெரிய ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்காங்களாம். பார்வதியோட ஃப்ரெண்டுன்னு எல்லாருமே அங்கே இருக்காங்க. உங்கள் வீட்டிலேருந்து யாருமே வரல, இப்போதான்ப்பா பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது அண்ணாமலை சொல்கிறாரு, எனக்கு தெரியும் நான் வரணும்னு முத்து ஆசைப்பட்டான், ஆனால் என்னால் தான் இப்போ நடக்க முடியலையே, அதனால தான் நான் போகலை. மற்றபடி அவங்க 2 பேரும் சந்தோஷமாக தான் இருக்காங்க. இந்த வீட்டில் இருந்தால் தான் முத்துவும் மீனாவும் நிம்மதியே இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் என்னைக்கு மீனா இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு முடிவெடுத்து நல்லபடியாக முன்னேறி காட்டணும்னு நினச்சாலோ அன்னைக்கே அவங்க நல்லபடியாக பிஸ்னஸ் செஞ்சு முன்னேறி காட்டணும், அப்போ தானே அவங்கள பற்றி நீங்கள் எல்லாரும் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு அவங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு முன்னேற ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு இதெல்லாம் முன்னாடியே தெரியும். என்ன செய்ய, என்னால் தான் அந்த ரெஸ்டாரண்ட் திறப்பு விழாக்கு போக முடியல. உன்னை கூப்பிட்டாலும் நீ வரமாட்ட. அதனால முத்து வந்து உன்னை கண்டுக்கவே இல்லை. முத்துவும் மீனாவும் முன்ன மாதிரி இல்லை, பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனர் ஆயிட்டாங்க. மீனாவை மருமகளாக ஏற்றுக்க முடியாதுன்னு நீ சொன்னல்ல, இனி மீனா
உன்னை மாமியாரா ஏத்துக்கிறதுக்கு யோசிப்பா. நீ வந்து யோசிச்ச மாதிரியே மீனா இனி உன்னை கண்டுக்க போறதில்ல. மீனாவும் முத்துவும் உன்னை ஏத்துக்க போறது கிடையாது. நீயா அவங்க கிட்ட போய் நின்று மன்னிப்பு கேட்டாலும் அவங்க உன்னை மன்னிக்க போறதும் இல்லை. ஏன்னா அவங்க இப்போ ரொம்ப நல்ல பிஸ்னஸ் செஞ்சு அவங்க வாழ்க்கையை சந்தோஷமா பார்த்துக்கிறாங்க. நீ அங்கே போகாமல் இருந்தாலே அவங்க நிம்மதியாக இருப்பாங்க. நீ உன்னுடைய வேலையை பாருன்னு சொல்லும்போது எங்கே பார்த்தாலும் எல்லாரும் மீனாவை பெருமையாக பேசுகிறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க கூட உங்கள் மருமக தானே மீனா அப்படின்னு கேட்டு பெருமையாக தான் பேசுனாங்க. நானும் எதுவுமே சொல்லலை தெரியுமா. ஸ்ருதியை பற்றி யாரும் இப்படி பேசலை. ரோகிணி இந்த வீட்டில் மருமகளாக இருக்கும்போது கூட பேசலை. மீனாவால் இப்படிலாம் செய்ய முடியும்னு நான் நினைக்கவே இல்லையே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க விஜயா. உடனே மனோஜ் வந்து, அம்மா, மீனாவும் முத்துவும் இவ்வளோ சந்தோஷமா பிஸ்னஸ் செஞ்சு நல்லபடியாக முன்னேறதுக்கு யாரு காரணம்னு தெரியுமாம்மா? பார்வதி அத்தை தாம்மா அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு எப்படி தெரியும்னு கேட்க, அம்மா, பார்வதி அத்தை தாம்மா இப்படிலாம் நீ செஞ்சா நல்லபடியாக முன்னேறலான்னு மீனா கிட்ட சொல்லி அவங்க முன்னேறதுக்கு காரணமாக இருந்திருக்காங்க. நம்ம யாருமே அங்கே ரெஸ்டாரண்ட் திறப்பு விழாக்கு போகல. ஆனால் பார்வதி அத்தையும் அவங்களுடைய ஃப்ரெண்டும் தாம்மா அங்கே மீனாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களை தலகுனிய வைக்கணும், நீங்கள் மீனா அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்தீங்கல்ல, அதுக்காக சரியாக பதில் கொடுக்கணுன்றதுக்காகவே மீனா நல்லபடியாக சம்பாதிச்சு முன்னேறணும்னு மீனாவுக்கு பெரிய உதவி செஞ்சுருக்காங்க. மீனாவும் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. புது ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் என்ன, எப்போ புது வீடு வாங்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் என் நிலமையை பார்த்தீங்களாமா, இங்கே ஃபினான்ஸிற்கு பணம் கொடுக்க முடியல. இங்கே வந்து மற்றவங்க கிட்ட கடன் வாங்கியிருக்கேன், அந்த பணத்தை திருப்பி தர முடியல. பிஸ்னஸை சரியாக பார்க்க முடியலன்னு என் நிலமை இப்படி இருக்குது. பேசாமல் முத்து மீனா கிட்ட உதவி கேட்டு எனக்கு கொஞ்சம் பணம் கேட்கட்டுமாமா அப்படின்னு சொல்லும்போது, மனோஜ், அப்படி மட்டும் நீ செஞ்ச அப்புறம் அவ்வளவுதான், உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன். முத்து மீனா இங்கே வந்து முத்து வந்து சாதாரண கார் டிரைவராக இருந்தான். மீனா வந்து பூ கொடுத்துட்டு இருந்தா. ஆனால் இப்போ தெரிஞ்ச வேலையை செஞ்சு முன்னேறணும்னு அவங்க பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனர் ஆயிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பிடிச்ச வேலையை செஞ்சு மீனா நல்லா சம்பாதிக்கிறா. ஆனால் நீ, நான் வந்து கடைக்கு ஓனராக தான் இருப்பேன், பெரிய பிஸ்னஸ் தான் செய்வேன்னு சொன்னேன். படிச்சுட்டு கிடைச்ச வேலைக்கு போகாமல் வீட்டிலையே இருந்தேன். ஆனால் நீ என்னடானா இப்போ முத்துக்கிட்ட உதவி கேட்கணும்னு சொல்கிறியே, இதெல்லாம் சரியே இல்லை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது மனோஜ் யோசிக்கிறாரு. அம்மா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. கொஞ்ச நாள் பொறுமையாக இருப்பேன், இல்லைனா வேறு வழி இல்லை, முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் தான் உதவி கேட்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. விஜயா வந்து பார்வதியால் தான் முத்துவும் மீனாவும் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிறாங்க. அந்த பார்வதிக்கு தேவையில்லாத வேலை தான், என்கிட்ட கேட்காம உதவி செய்கிறேன்னு சொல்லி இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டாலே அப்படின்னு பார்வதி மேலே விஜயா ரொம்ப கோபமாக இருக்காங்க. இங்கே வந்து பார்வதியை பார்க்கறதுக்காக விஜயா வராங்க. பார்வதி, என்ன வேலை செஞ்சு வச்சுருக்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன செஞ்சுருக்கேன், நான் எல்லாருக்கும் உதவி தான் செய்கிறேன், அதெல்லாம் உனக்கு பிடிக்காதுல்ல, அதனால இப்படி தான் கேள்வி கேட்ப அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எல்லாருக்கும் உதவி செய்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், முத்துவுக்கும் மீனாவுக்கும் நீ ஏன் உதவி செய்கிற? ஒன்னால தானே மீனா இப்போ நல்லா சம்பாதிக்கிறா. ஏற்கனவே அந்த மீனா எனக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையை தரமாட்டா. எனக்கு என்னை மாமியாருன்னு கூட யோசிக்காமல் எதிர்த்து பேசுவா. மீனாவுக்கு முத்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவான். இதில் நீ செஞ்ச உதவியால், நீ ரொம்ப சப்போர்ட் பண்ணதால் இப்போ அவங்க எந்த நிலமையில இருக்காங்கன்னு பார்த்தியா? அவங்க வந்து இப்போ நல்லா சம்பாதிக்கிறாங்க. இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் வீட்டில் இருந்து மீனாவை எதுக்கு அனுப்புனேன்னா, மீனா கஷ்டப்படணும், என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு நிற்கணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ அவங்க வந்து நல்லா முன்னேறி வந்துட்டாங்க. என்னைக்கு என்ன அவங்க திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அப்படி ஆனதுக்கு காரணமே நீ தானே. அவங்க ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்து முத்து வந்து மனோஜ் மாதிரி நிறைய படிக்கல, ஆனால் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓனர் ஆயிட்டான். மீனா நடானா பிடிச்ச வேலையெல்லாம் செஞ்சு கை நிறைய சம்பாதிக்கிறா அப்படின்னு விஜயா ரொம்ப கோவமாக பேசும்போது, என்ன விஜயா இதுக்கே இவ்வளோ கோவப்படுற? முத்துவும் மீனாவும் புது வீடு வாங்க போகிறாங்க, நிறைய பணம் சேர்த்து வச்சுருக்காங்க, பெரிய வீடாக வாங்க போகிறாங்க. மனோஜால் இனி அப்படி ஒரு வீடை வாங்கவே முடியாது. நீ நினச்சாலும் அந்த வீட்டுக்கு போகவும் முடியாது. ஏன்னா உன் மருமக மீனா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கா. தனியாக இருந்தாதான் நிம்மதியாக இருக்க முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டா. நீ மீனா அந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு யோசிச்சு மீனாவை உன்னுடைய வீட்டிலேருந்து அனுப்புனது ரொம்ப சரியான முடிவு. என்னைக்கு மீனா அங்கேருந்து கிளம்பி வந்தாலோ அன்னையிலேருந்தே அவள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீ செஞ்சது சரியான ஒரு வேலை தான். அதனால தானே மீனாவும் முத்துவும் இப்போ ரொம்ப சந்தோஷமாக பெரிய பெரிய பிஸ்னஸ் செஞ்சு புது வீடு வாங்கி ரொம்ப சந்தோஷமாக அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிறாங்க. சீக்கிரமாகவே மீனாவும் மாசமாயிருவா. அப்புறம் என்ன, முத்து வந்து மீனாவை விட்டு கொடுக்காம 2 பேரும் வாழ்க்கையை ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. ஆனால் நீ நினைக்கிற மாதிரி அவங்க என்னைக்கும் கஷ்டப்பட மாட்டாங்க. அப்படி கஷ்டப்பட நான் விட மாட்டேன். அது மட்டும் இல்லை, என் பையன் என்கிட்ட பேசலைன்னா நான் சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் உன்கிட்ட கொடுப்பேன்னு நினச்சேன்ல. என்னுடைய எல்லா பணத்தையும் நான் சேர்த்து வச்ச சொத்து எல்லாமே முத்துவுக்கும் மீனாவுக்கும் மட்டும்தான். அதனால தான்
மீனாவை என் பொண்ணா நினச்சி நீ செஞ்ச பிரச்சனைக்கு உனக்கு சரியான பதில் கொடுக்கறதுக்காக தான் மீனாவுக்கு நானும் உதவி செஞ்சேன். மீனா அது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு சரியாக வேலை செஞ்சு நல்லபடியாக முன்னேறி வந்திருக்கா. நீ என்ன நினச்ச மீனாவை பற்றி? உன்னுடைய வீட்டில் மீனா உனக்காக எவ்வளோ சமைச்சு கொடுத்துருப்பா. நீ சொன்ன வேலை எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்துருப்பா. ஆனால் அதுக்கெல்லாம் மீனாவை நீ புரிஞ்சிக்கவே இல்லையே, மருமகளாக கூட ஏற்றுக்கல. அப்படி நீ செஞ்சுருந்தா மீனா உன்னுடைய வீட்டில் நீ என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு பொறுமையாக இருந்திருப்பா. ஆனால் நீ என்னென்ன கேள்வி கேட்டல்ல, அதுக்கெல்லாம் சரியான பதில் கொடுக்குற மாதிரி இப்போ மீனா உன்னை பார்க்க கூட நேரம் இல்லை, உன்கிட்ட பேசக்கூட நேரம் இல்லாமல் அவ்வளோ நல்லா சம்பாதிக்கிறா அப்படின்னு சொல்லும்போது, என்ன பேசுகிற, இதெல்லாம் உனக்கு தேவையா? உன்னுடைய பணத்தையும் சொத்தையும் எதுக்கு நீ மீனாவுக்கும் முத்துவுக்கும் கொடுக்கணும்? முத்து என் பையன் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா எங்கள் வீட்டு மருமக. மீனாவுக்கும் முத்துவுக்கும் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். நீ அவங்களுக்காக நீ சேர்த்து வச்ச பணத்தையும் கொடுக்க வேண்டாம், உன்னுடைய சொத்தையும் கொடுக்க வேண்டாம்னு சொல்கிறாங்க. அதை நீ சொல்லக்கூடாது விஜயா. ஏன்னா முத்துவை என் பையனா என்றைக்கும் ஏற்றுக்க மாட்டேன். மீனா கிட்ட எந்த ஒரு வசதியும் கிடையாது, மீனா சரியாக சம்பாதிக்கவும் தெரியாது மீனாவுக்கு அப்படின்னு மீனாவை மருமகளாக ஏற்றுக்க முடியாதுன்னு தானே சொன்னேன். இப்போ என்ன புதுசா முத்து மேலே உனக்கு அக்கறை வந்துருச்சு, இங்கே மீனாவை மருமகளாக ஏற்றுக்கிட்டு பேசுகிற? இன்னும் எத்தனை நாள் விஜயா இப்படிலாம் இருக்க போகிற நீ? நீ திருந்தவே மாட்டியா? பணம் இருந்தாதான் நீ மருமகளாக ஏற்றுப்ப, அப்படி தானே? அதுக்காக தான் மீனா சம்பாதிச்சு நல்லபடியாக முன்னேறி வந்திருக்கா. ஆனால் மீனா உன்னை மாமியாராக ஏற்றுக்க போகிறதில்ல. நீயே தேடி போய் பேசினாலும் மீனாவும் முத்துவும் உன்னை கண்டுக்க போகிறதில்ல. நீ எப்படி அவங்கள கஷ்டப்படுத்தினியோ, உன்னை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்க மாட்டாங்க, உன்கிட்ட பேசவே மாட்டாங்க. அப்போவே நீ தலை குனிஞ்சு தானே நிற்கணும் அப்படின்னு சொல்லும்போது கண் கலங்கி நிற்கிறாங்க இங்கே விஜயா. நான் மீனா முத்துவை பார்த்து பொறாமப்பட்டேன். மனோஜை விட இவங்க இப்படி நல்லா முன்னேறி வந்துட்டாங்களே நினச்சேன். ஆனால் இனி அவங்கக்கிட்ட பேசக்கூட முடியாதுல்ல, ஏன்னா அவங்களுக்கு நான் அவ்வளோ பிரச்சனை செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க. இங்கே பார்வதியை பார்க்கறதுக்காக முத்துவும் மீனாவும் வராங்க. அங்கே சிவன்கிட்ட மீனா நன்றி சொல்கிறாங்க. நீங்கள் செஞ்ச உதவியால் தான் இப்போ நான் புது வீடு வாங்க போகிறேன், அந்த வீட்டுக்கு நீங்கள் எல்லாருமே வரணும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செஞ்ச உதவியை என்னால் என்றைக்கும் மறக்க முடியாது அப்படின்னு சிவனை ரொம்ப பெருமையாக பேசுகிறாங்க. பார்வதிக்கும் இங்கே பார்வதியோட ஃப்ரெண்டு தான் உதவி செஞ்சார், மீனாவுக்கும் அவர் தான் உதவி செஞ்சுருக்காரு. அதன் மூலமாக அவங்களுக்கு நல்ல வருமானம் வந்திருக்குன்னு கண்கலங்கி நிற்கிறாங்க. ஆனால் விஜயாவை பார்க்காம கண்டுக்காம மீனாவும் முத்துவும் பார்வதி கிட்ட பேசுகிறாங்க, ஆசீர்வாதம் வாங்குறாங்க. பார்வதி சொல்கிறாங்க, முத்து உன்னையும் மீனாவையும் நான் கண்டிப்பாக விட்டு கொடுக்க மாட்டேன். நீங்கள் இந்த அளவு முன்னேறி வந்திருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் உங்களுடைய திறமையாலையும் புத்திசாலித்தனத்தாலையும் தான் அப்படின்னு நீங்கள் உங்களை முதல்ல புரிஞ்சுக்கணும். மற்றவங்கள பற்றி யோசிக்காதீங்க, அதுவும் விஜயாவை பற்றி நீங்கள் என்றைக்கும் யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது மீனா பார்வதி கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இங்கே பார்வதியோட ஃப்ரெண்டை பாராட்டி பேசுகிறாங்க. நீங்கள் செஞ்ச உதவியால் தான் நாங்கள் இப்போ இந்த நல்ல நிலமையில இருக்கோம், அதனால் உங்களை என்றைக்கும் நாங்கள் மறக்கவே மாட்டோம், நாங்கள் இப்படி முன்னேறி வருவோம், எங்களாலையும் இப்படி சம்பாதிக்க முடியும்னு எங்களுக்கு திறமை இருக்குன்னு எங்களுக்கு புரிய வச்சதே நீங்கள் 2 பேரும் தான் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பேசிகிட்ருக்காங்க மீனா. உடனே பார்வதி சொல்கிறாங்க, மீனா நீ என் பொண்ணு மாதிரி, அதனால் உனக்கு நான் என்னெல்லாம் செய்யணும்னு நினச்சிருக்கேன் தெரியுமா? உன்னுடைய மாமியார் வீட்டில் உனக்கு சரியான மதிப்பு மரியாதை கூட கிடைக்கல, ஆனால் நீ எனக்கு எவ்வளவோ உதவி செஞ்சுருக்க. ரொம்ப முடியாமல் இருந்தப்ப ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்க, சமைச்சு கொடுத்துருக்க, என்னை உன்னுடைய அம்மா மாதிரி பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்ட. இதை விட வேற எனக்கு என்னம்மா வேணும்? இவ்வளோ உதவி செஞ்ச உனக்கு நானும் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்வதி அவங்களுடைய சொத்தை மீனா கிட்ட எப்படியாவது கொடுக்கணும், மீனா பேர்லேயே கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அத்தை இதெல்லாம் எனக்கு எதுக்குன்னு கேட்கும்போது, மீனா நீ என்னுடைய பொண்ணு தானே, நான் என்ன தந்தாலும் வேண்டான்னு சொல்லாத, இதில் பணமும் இருக்குது, நான் எனக்காக வாங்கின சொத்தை இப்போ உனக்காக கொடுக்குறேன். ஏன் தெரியுமா? நீ எப்பயுமே எனக்கு துணையாக இருக்கணும், என் கூடவே இருந்து உன்னுடைய அம்மா மாதிரி என்னை பார்த்துக்கணும், அதுக்காக தான் என் பொண்ணு மீனாவுக்காக நான் கொடுக்குறது அப்படின்னு சொல்லும்போது, இதெல்லாம் எனக்கு வேண்டாம், இவ்வளோ ஆறுதலாக பேசுகிறீங்க, அன்பாக பேசுகிறீங்க, எனக்கு இதுவே போதும்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நீ நல்ல மருமக, எனக்கு நல்ல மகளாகவும் இருக்க, உனக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு விஜயா முன்னாடி மீனாவை பாராட்டி விஜயா முன்னாடியே இங்கே மீனாவுக்கு நிறைய பணத்தை கொடுக்குறாங்க. இங்கே பார்வதியோட எல்லா சொத்தையுமே இங்கே மீனாவுக்கும் கொடுக்குறாங்க. நானும் மீனாவும் இந்த சொத்து கிடைக்கும்னு ஆசைப்பட்டதில்லை, ஆனால் நீங்கள் எங்களை நம்பி எங்களை ஏற்றுக்கிட்டு இப்படிலாம் செய்வீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு முத்துவும் மீனாவும் கண் கலங்கி நிற்கிறாங்க. விஜயா யோசிக்கிறாங்க, என்ன இந்த பார்வதி நம்ம பேச்சை கேட்காம இப்படி நிறைய பணம் கொடுக்குறா, சொத்தையும் கொடுத்துட்டாலே அப்படின்னு யோசிக்கும்போது இங்கே பார்வதி சொல்கிறாங்க, பாத்தியா விஜயா, நீ மீனாவை புரிஞ்சுக்கிட்டு மருமகளாக ஏற்றுட்டு இருந்தன்னா
இப்படிலாம் நடந்திருக்காது. என் வீட்டில் இப்போ மீனாவும் முத்துவும் இருக்காங்க. அவங்கள பற்றி நீ பேசவும் வேண்டாம். மீனா முத்துவை நீ நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். நீ கிளம்பு. நீ என் ஃப்ரெண்டா இந்த வீட்டு பக்கம் வரலனாலும் பரவாயில்ல. நான் செஞ்சது எல்லாமே தப்புன்னு என் மேலே நீ கோவப்பட்டாலும் பரவாயில்ல. நான் சேர்த்து வச்ச பணம் யாருக்கு தரணும்னு நான் தானே முடிவெடுக்கணும். நீ அப்படி தானே சொல்வ. என் வீடு யார் இந்த வீட்டில் இருக்கணும்னு நான் தான் முடிவெடுக்கணும். மீனா அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நீ தானே சொல்வ. அதே மாதிரி என் வீட்டு பக்கமே நீ வராமல் இரு. அப்போ தான் மீனாவும் முத்துவும் நிம்மதியாக இருப்பாங்க. புரியுதா? நீ கிளம்பு. என்னை மீனா முத்து ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு இங்கே பார்வதி மீனா முத்துவுக்கு உதவி செஞ்சது மட்டும் இல்லாமல் விஜயா என் ஃப்ரெண்டே கிடையாதுன்னு பேசி அவங்கள அங்கேருந்து அனுப்பும்போது கண் கலங்கி அங்கேருந்து கிளம்புறாங்க விஜயா. இங்கே விஜயா யோசிக்கிறாங்க, பார்வதி வேணும்னே என்னை தலகுனிய வைக்கணும், அவமானப்படுத்தணுன்றதுக்காகவே முத்து மீனாவுக்கு இவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கா. எனக்கு நல்லா புரியுது அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்புறாங்க விஜயா. விஜயாவுக்கு சரியான பாடம் புகட்ட முத்துவும் மீனாவும் நான் நினச்ச மாதிரியே நல்லா முன்னேறிட்டாங்க. நல்லபடியாக சம்பாதிச்சு புது வீடு வாங்கிட்டாங்க, புது பிஸ்னஸ் செய்கிறாங்கன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பார்வதி.